ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு பாசிப்பயிறு வச்சு ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போறோம். வாங்க என்ன எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பாசிப்பயிறு நல்லா வருங்க இப்படி வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பூ மாதிரி வெந்துருச்சு. என்ன ஸ்வீட் செய்ய போறோம்னு சொல்லவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாசிப்பயிறு வச்சு நம்ம சுழியால ஒரு ஓட்டு ஓட்டிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைதா மாவுக்கு நல்லா பஜ்ஜி மாவை பார்த்து கரைச்சி வச்சுட்டு, இல்லை மைதா மாவு வேண்டாம் அப்படின்னா கோதுமை மாவில் கூட போடலாம். ஆனால் நான் மைதா மாவு எடுத்துருக்குறேன். நீங்கள் கோதுமை மாவில் போட்டோன்னா போட்டுக்கலாம். அப்புறம் மைதா மாவை இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு அப்புறம் இதுலேயே கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. நாட்டு சர்க்கரை தான் நல்லது. ஸ்வீட் வந்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நான் போட்டுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தர் அதிகமாக சாப்பிடுவாங்க, ஒவ்வொருத்தர் கம்மியாக சாப்பிடுவாங்க. நான் ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு ஓட்டு ஓட்டிடலாம். பாருங்க, இப்படி 1க்கு 2 அரைச்சா போதும். ஏன்னா ரொம்ப கொலன்னு அரைக்க வேண்டியதில்லை. இப்போ இது பாருங்க, உருண்டை பிடிச்சா இப்படி உருண்டை பிடிக்க முடியுது. ஏலக்காய் எடுத்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு இது நம்ம வந்து பவுடர் மாதிரி பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்தி. இப்போ ஏலக்காய் தூள் இவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ நல்லா பிணைஞ்சிக்கலாம், நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஏலக்காய் தூளெல்லாம் எல்லா பக்கம் படுற மாதிரி. பாருங்க, 1 கரண்டி மைதா, 1 கரண்டி ஒரு அரை கரண்டி அரிசி மாவு போட்டிருக்கேன். இப்போ ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொலன்னு பஜ்ஜி மாவை பார்த்து கரைச்சிக்கலாம். போடணும், லைட்டா போடணும், நிறைய போடக்கூடாது. பாருங்க, ஒரு சிட்டிகை சால்ட்டு. ஒரு சிட்டிகைங்கிறது நான் கொஞ்சம் 3 தான் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வடைச்சட்டி ஒன்று வச்சு அடுப்பை பற்ற வைத்துக்கலாம். கல் காஞ்சிருச்சு, ஆயில் விட்டுக்கலாம். இது கொஞ்சம் தண்ணி. நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன உருண்டையா பால் சைஸ்ல பிடிச்சி வச்சுக்கலாம். இது வந்து குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா ஹெல்த்தியான சத்தானதுங்க. ஏன்னா பாசிப்பயிறு வந்து நல்லது உடம்புக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சான்னு செக் பண்ணிக்கலாம். போட்டோடனே பாருங்க புஷ்ஷுன்னு வருது. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இங்கே வச்சுட்டு இப்படி போட்டுக்கலாம். நல்லா டிப் பண்ணிட்டு இப்போ பாருங்க வெந்துருச்சு. பிளேட்ல மாத்திக்கலாம். அடுத்ததும் இதே மாதிரி போட்டு பாருங்க, நம்ம அருமையான சுழியம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நம்ம அருமையான சுழியம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அருமையான குழந்தைகளுக்கும் ஹெல்தியான ஃபுட் இது. செஞ்சு நீங்களும் குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்க. எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.